ஓகே. இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அதாவது ஒரு கண்டக்டர்ல வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா அங்க என்ன டிஃபரன்ஸ் ஆகுது. பாருங்க நம்ப பேட்டரிய வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ ஃபோர்ஸ் ஆன கண்டக்டர் வந்து அதிகமாகுது. அதே மாரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து என்ன பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கிரீன் கலர் இது. அதே மாரி இப்போ நான் டைரக்ஷன மாத்த போறேன். டைரக்ஷன மாத்துனோனே என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் மாறுது. எதை பொறுத்து மாறும்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். தம் எந்த சைடு இருக்கோ அதே அந்த பக்கம் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஃபிங்கர்ஸோட டைரெக்ஷனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்னெட்டிசம் தேர்ட் லெசன்லேருந்து ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளஸ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது நம்ம இதுவரை மோஷன் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகள் பார்த்தோம். அதாவது சார்ஜ் வந்து என்ன மோஷனில் ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வந்து மூவ் ஆகுதுன்னு ஒரு லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கண்டக்டர் மேலேயே வந்து கண்டக்டர் மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் வந்து கண்டக்டரில் அப்ளை ஆனால் அங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ டெரிவேஷன் உள்ள போகலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைஞ்சாச்சு. ரைட். இப்போ இங்கே நம்ம இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் வைக்கிறோம். ஒரு கண்டக்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த கண்டக்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் வைக்கும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி சரிங்களா? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் அங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்னால் என்ன டைப் ஆஃப் சார்ஜஸ்ஸு? எலக்ட்ரான் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ எலக்ட்ரானோட டைரெக்ஷன் வந்து இந்த சைடு இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜோட டைரெக்ஷன் வந்து அப்வர்ட்ஸும், நெகட்டிவ் சார்ஜோட டைரெக்ஷன், அதாவது ஃபோர்ஸோட டைரெக்ஷன் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த இதுக்கு வந்து டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனோட இந்த எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ். அப்போ இது டவுன்வர்ட்ஸ்னால பி. ஓகேங்களா? இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா இன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எலக்ட்ரான். இது எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ரைட். இதோட வெலாசிட்டி எந்த சைடு இருக்குது? இந்த சைடு இருக்குது, வி. அப்போ வி வந்து ரைட் சைடு இருக்குது. ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பெண்டிகுலர் இருக்குது. மூணுமே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் த கண்டக்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எல். லென்த் ஆஃப் த கண்டக்டரு எல். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்மால் லென்த் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதோட ஏரியா வந்து என்னதுன்னா ஏ. ரைட். இப்போ நமக்கு வந்து அதாவது கரண்ட் நம்ம இதோட ஈக்குவேஷன் நம்ம எங்கே எடுத்துருப்போம் அப்படின்னா, கரண்ட் பாசிங் த்ரூ, அதாவது ஒரு கண்டக்டரில் வந்து கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, I is equal to NEAVD அப்படின்னு. அதாவது I equal to NEAVD. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வா, அதாவது நீங்க எந்த ஈக்குவேஷன் வரல, நம்ம எதனா ஒரு மண்டைக்கிட்ட இப்போ இந்த ஈக்குவேஷன் டக்குன்னு வேறு டாப்பிக்லேருந்து நம்ம ஒரு செகண்ட் சாப்டர்லேருந்து எடுக்கிறோம். அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் வரணும் அப்படின்னா, நீ வான்னு கூப்பிடுங்க அந்த ஈக்குவேஷனை. நீ வான்னு கூப்பிட்டீங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா, I is equal to நீ வா. வந்துடுச்சு. சூப்பரா? சூப்பர். இப்போ அடுத்து இங்கே என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரியா? சார்ஜ் வந்து என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் மூவ் ஆகின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை எழுதணும். இதுவா? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவைடட் பை டிஎல் பண்ண போகிறோம். டிவைடட் பை டிஎல். ஓகே. அப்போ ஐ டிஎல் ஈக்குவல் டு NEVDA இன்ட்டு டிஎல். ஓகேவா? இப்போ நம்ம இதை வெக்டர் ஃபார்மில் எழுதலாம். வெக்டார் ஃபார்ம்னு எழுதுனா என்னது பாருங்க, ஐ டிஎலுக்கு வந்து வெக்டாரு ஈக்குவல் டு NEVD வெக்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஏ இருக்குது, ADL. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் சார்ஜ் மூவ் ஆனால் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸு பை த சார்ஜ். எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ். இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா ஸ்மால் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு அந்த சார்ஜ் இ மைனஸ் இ இன்ட்டு அந்த வெலாசிட்டிக்கு பதிலாக என்ன எழுதுறோம்னா விடி வெக்டாரு கிராஸு பி வெக்டார். லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன இப்போ கியூ இன்ட்டு வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தானே. கியூக்கு பதிலாக என்ன சார்ஜ் இருக்குது இங்கே மைனஸ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான் மைனஸ் இ. வெலாசிட்டி பதிலாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்குது. ஓகேங்களா, ரைட். அடுத்து இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த நம்ம இந்த ஸ்மால் எலிமெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து இந்த ஸ்மால் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஸ்மால் எலிமெண்ட். ஓகேங்களா, இப்போ நம்பர் ஆஃப் ஸ்மால் எலிமெண்ட் என்ன அப்படின்னா இது டிஎல். ஸ்மால் எலிமெண்ட்னது டிஎல், அதாவது நம்ம எடுத்துக்கிற மொத்த லென்த்து டிஎல், ஸ்மால் எலிமெண்ட்டோட லென்த் என்னதுன்னா டிஎல் இங்கே. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் n இஸ் ஈக்குவல் டு n பை வி. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பை பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம இந்த இதில் படிச்சிருப்போம், ரைட்டுங்களா. இப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு பர் யூனிட் வால்யூம், இது ஸ்மால் என். இப்போ என்னன்னா கேபிட்டல் என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது வால்யூம். ஸ்மால் என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நான் இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அப்போது என்னு கேபிட்டல் வி. இப்போது நம்ம இங்கே இந்த வால்யூம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு ஒரு என்னு ஏ டிஎல். இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனையும் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஃப் வெக்டார் எந்த ஈக்குவேஷனில் எழுத போகிறோம் அப்படின்னா டோட்டல், அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க, என்னு ஏ டிஎல் எழுதியாச்சா. அடுத்து இது எதையோட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் ஃபோர்ஸ் எழுதணுமா, அது கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எழுதணும்ல, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா மைனஸ் இ ப்ராக்கெட்டு விடி வெக்டாரு இன்ட்டு கிராஸு பி வெக்டார், விடி வெக்டாரு கிராஸு பி வெக்டார். இப்போ டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு பாருங்க என்ன ஈக்குவேஷன் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுங்க. அப்போ என்னு மைனஸ் என்னு ஏ இ விடி வெக்டாரு டிஎல்லு கிராஸு பி வெக்டார். இந்த ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் வந்தாச்சு, மற்ற எல்லா இதுவும் எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள் இங்கே மைனஸ் பாரு என்னு மைனஸ் என்இ ஏ விடிஎல். இது எங்கே இருக்குது பாருங்கள், NEVDADL. இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது வெக்டரில் எழுதும்போது இது மேக்னிடியூடு எழுதிக்கலாம், மைனஸை விட்டுட்டேன். இப்போ சார்ஜோடு எழுதிக்கணும். அப்போ மைனஸ்ஸு NEVD வெக்டார் ADL எங்கே இருக்கா, இங்கே இருக்குது, இது இடத்துல இருக்குது. அதுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு இதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், ஐடியல் வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ட்டு பி வெக்டார். ஓகேங்களா, இப்போ இந்த பி வெக்டார் இது வந்து டிஎல்ன்றது ஸ்மால் எலிமெண்ட்டுக்கான லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், டோட்டல் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு இது டோட்டல் லென்த்னா அது எல். அப்போ ஐஇ எல் வெக்டாரு கிராஸு பி வெக்டார். இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் பிரித்து எழுதணும், அதாவது ஸ்கேலரில் எழுதணும் அப்படின்னா மேக்னிடியூடில் எழுதணும்னா IL பி சைனு தீட்டா. ஏன்னா சைன் தீட்டா இந்த கிராஸை பிரித்து எழுதுனா இங்கே சைன் தீட்டா. ஓகேவா, இப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, ரைட்டா. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டால் சைன் தீட்டாகிறதுல 0 டிகிரி, சைன் தீட்டாக்கு 0 டிகிரிக்கு ஆகுமா, ஆகாது. அப்போ சைன் 0ன்னா அது 0. அப்போ இங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகிடும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், இது 0 மினிமம். மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படி சார் சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 90 போட்டிங்கன்னா தான் அது ரொம்ப பிடிக்கும். சைன் தீட்டா சைனுக்கு வந்து 90 தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ சைன் 90 அது 1 ஆகிடும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன ஆகிடும்னா பில் ஆகிடும், BIL
எல் பில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ. அதே மாரி இந்த வீடியோவ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஆன்சர் என்னதுப்பா? பில்லு. பாருங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட்டு நீ வா ஈக்குவேஷன கூப்ட்டு, நீ வா பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன போடுறோம்? பில்லு போட்டோம் லாஸ்ட்ல. ஓகேங்களா? தேங்க் யூ.